நாம் தமிழர் கட்சியிலேருந்து நான் விலகலான்னு முடிவு எடுத்திருக்கிறேன். இது ஒரு நீண்ட யோசனைக்கு பிறகு நான் எடுத்த முடிவு. ஒரு 1.5 மணி நேரமாக நான் யோசித்து பார்த்ததில் வேணாம், இதுக்கு மேலே நம்ம நாம் தமிழர் கட்சியில் பயணிக்க வேணாம் அப்படிங்கிற முடிவை எடுத்துக்கிறேன். நிறைய விஷயங்களை நான் பொதுவெளியில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். ஏன் நாம் தமிழர் கட்சியிலேருந்து நான் விலகிறேன் அப்படின்னு ஒரு 10 காரணங்களை நான் முன்வைக்க ஆசைப்பட்றேன். குறிப்பாக தேர்தலில் நான் போட்டி போடணும்னு சொல்லி ரொம்ப கனவோடு இருந்தேன். 2016 கனவோடு இருந்தேன், 19 இருந்தேன், 21 இருந்தேன், 24 இருந்தேன். ஆனால் தேர்தலில் குறிப்பிட்ட ஒரு வேட்பாளரை அண்ணன் சீமான் அவர்கள் முன்னிறுத்தி அவரை வச்சு தான் பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. 2016 வாய்ப்பு இல்லை, 19 வாய்ப்பு இல்லை, 21 வாய்ப்பு இல்லை, 24 வாய்ப்பு இல்லை. அப்போ 4 முறை நான் பொறுத்து பார்த்தேன். அப்போது எனக்கு வாய்ப்பு வழங்கப்படலை. ஏன்னா நான் அந்த தொகுதியே இல்லை, அதனால் எனக்கு வாய்ப்பு வழங்கப்படலை. அப்போது அது எனக்கு பெரிய மன உளைச்சலை கொடுத்தது. இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கக்கூடாது முடிவெடுத்தாலும் கூட சரி நம்ம கொஞ்ச நாள் பயணித்து பார்ப்போம்னு சொல்லி திருப்பி நான் பயணித்தேன். இதை விட எனக்கு அது கூட எனக்கு பெரிய விஷயமா தெரியல, தேர்தலில் நிப்பாட்டுறது கூட. ஆனால் ரொம்ப எனக்கு மன உளைச்சலை தந்தது என்னது அப்படின்னா, ஒரு கட்சி அப்படின்னா இப்போ திராவிட கட்சிகள் கட்சியுடைய வருமானத்துக்கு என்ன பண்ணுவாங்க, கனிம வள பண்ணுறாங்க இல்லையா, கொஞ்சம் அந்த ஆற்று மணல் கனிம வளம் வெட்டுறவங்க, மலையை வெட்டுறவங்க, இவங்கக்கிட்ட பணம் வாங்குவாங்க. அப்படி யாராவது நாம் தமிழர் கட்சியிலேருந்து கை நீட்டினா கட்சியை விட்டு நீக்கிறேன்னு சொல்லி என்னோட சீமான் அவர்கள் சொல்கிறது என்னால் ஜீரணிக்கவே முடியல. மணல் கோட்டை காசு வாங்கக்கூடாது, கனிம வள கோட்டை காசு வாங்கக்கூடாது, ஒரு பாரில் போய் காசு வாங்கக்கூடாது, ஒரு கான்ட்ராக்டில் காசு வாங்கக்கூடாது, எந்த காசும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுங்கிறது, அப்படி ஒருவேளை தெரியாமல் வாங்கினா உடனடியாக கட்சியை விட்டு ஒரு நீக்கிறதுங்கிறது அதை எப்படி எடுத்துக்கிறது எனக்கு தெரியல. பெரிய மன உளைச்சலே கொடுத்துருச்சு. 2010 நம்ம பயணிக்கிறோம். சீமான் அவர்கள் என்னை தான் மாவட்ட பொறுப்பாளராக போட்டு வச்சுருந்தார். திடீர்னு பார்த்தா கிளை வாரியாக கட்டமைக்கணும், கட்சிக்கு கிட்டத்தட்ட 36 லட்சம் பேர் வாக்களிச்சிருக்காங்க, அப்போ ஒவ்வொரு ஊர்லேயுமே 100 வாக்குகள் கட்சிக்கு விழுந்திருக்கு, கட்சிக்கு வாக்கு செலுத்தாத வாக்கு இல்லாத வாக்குச்சாவடி இல்லை, அப்போ நமக்கு கிளையில் ஆள் இருக்காங்க ஆனால் நம்ம கட்டமைக்கலை, அந்த கட்டமைப்பை கொண்டு வாங்கன்னு சொல்லி கடந்த 1.5 ஆண்டுகளமாக அவரே பயணப்பட்டு 3 சுற்றுலா தமிழ்நாடு முழுக்க போய் திடீர்னு பார்த்தா திருநெல்வேலி போகிறாரு, திடீர்னு பார்த்தா தென்காசி போகிறார், திடீர்னு பார்த்தா சுரண்டை போகிறார், கோயில்பட்டி போகிறார், ஒவ்வொரு ஊர்லேயும் கூட்டம் கூடுது. கிளையிலையும் அப்போ ஆட்கள் இருக்குன்னு சொல்லி கிளை கட்டமைப்புக்கு எப்படி நடத்துன்னு சொல்லி பாடமாக எடுத்தார். கிளை கட்டமைப்பு சொல்லி திடீர்னு கிளை பொறுப்பாளர் போட்டு ஒரு மாவட்டத்தை ஒரு தொகுதியை 6 தொகுதியாக பிரிக்கிறார். ஒரு ஸ்ரீரங்கம் தொகுதி அப்படின்னா அதை 7 தொகுதியாக பிரிக்கிறார். கிழக்கு தொகுதி, வடக்கு தொகுதி, நடுவன் தொகுதி அப்படின்னு சொல்லி 7 தொகுதியாக பிரிக்க சொல்கிறாரு. கிளை பொறுப்பாளரை போட சொல்கிறார், ஒன்றிய செயலாளரை போட சொல்கிறார். அது என்னால் செய்ய முடியல, என்னால் ஏற்றுக்க முடியல. நான் மட்டும்தான் அந்த மாவட்டத்துக்கு பொறுப்பாளர் இருக்கும்போது 7-8 பொறுப்பாளரை போட்டு அந்த 7-8 பேரும் அண்ணன் சீமானோட நேரடி திரும்பி போயிட்டாங்கன்னா எப்படி? இப்போ நான் இந்த வருஷம் 14 வருஷம் நான் உழைச்சிக்கிறேன், அதுக்கு எனக்கு என்ன இருக்குது? இது எல்லாத்தையும் விட நான் ரொம்ப முக்கியமாக நான் ரொம்ப அண்ணன் சீமான் அவர்களால் மனசு ஊண்டானது என்ன அப்படின்னா, கட்சிக்கு ஆள் சேருங்க, நீங்கள் கட்சிக்கு வந்தீங்க மகிழ்ச்சி, உங்களால் கட்சிக்கு எத்தனை பேர் வந்தாங்க அதுதான் வளர்ச்சி அப்படிங்கிறாரு. கட்சிக்கு ஆள் சேருங்க, கட்சிக்குள்ளே ஆள் சேர்க்காதீங்கன்றாரு. இப்போ கட்சிக்குள்ளே ஆள் சேர்க்காம இப்போ திருச்சினா கேஎன்ஆர், மதுரை அந்த பக்கம்னா தங்கம் தினரசு, தூத்துக்குடினா கனிமொழி, கீதா ஜீவன், திருச்செந்தூர் அனிதா ராஜன் அப்படின்னு இருக்கும்போது நான் என் பகுதிக்கு ஒரு அடையாளமாக மாறி இருக்கிறேன். அப்போ எனக்கு ஒரு 10 பேர் தேவைப்படுறாங்க, கட்சிக்காரங்களாம் என்னுடைய தேவைகளுக்கு நான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தேன். திடீர்னு கட்சிக்கு ஆள் சேர்க்காத, நம்ம கட்சி அந்த மாதிரி கட்சி கிடையாது, நம்ம எல்லாருமே இந்த மண்ணினுடைய மக்கள் தான், நம்ம எல்லாருமே தலைவர்கள் தான் அப்படின்னு சொல்கிறது உண்மையிலேயே ஏற்றுக்க முடியல. எனக்கு தலைமையில கல்லை தூக்கி போட்டு இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு அதை கேட்கும்போது. அதே போல் கட்சிக்கு பொறுப்பாளர் போட சொல்கிறாங்க. பொறுப்பாளரில் நீங்கள் யாரென்னாலும் போடுங்கன்னு சொல்லாமல் குறிப்பாக பட்டியல் சமூக மக்களுக்கு இடம் கொடுக்கணும், ஒரு ஆதித்தமிழர் நிச்சயமாக மாவட்ட பொறுப்பில் இருக்கணும், புறக்கணிக்கப்பட்ட குயவர், பன்னார், நாவிதர், பண்டாரம், ஆசாரி, செட்டியார் இது போன்ற சமூகங்கள் முக்கியத்துவம் கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் சொல்வது ரொம்ப எனக்கு வேதனையாக இருந்துச்சு. அது எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும், அது எப்படி நம்ம இது பண்ண முடியும்? இதனால தான் நாம் தமிழர் கட்சி நான் விலகலான்னு முடிவெடுத்தேன். இதை எல்லாத்தையும் தாண்டி பொறுப்புங்கிறது மக்களுக்கு பொறுப்பாக பணி செய்யறதுக்கு தான், ஒன்று அடையாளப்படுத்தி இருக்கு இல்லைன்னு சொல்லி அண்ணன் சீமான் சொல்கிறாங்க. அதாவது யார் ஒருவன் இந்த இனத்தை அடையாளப்படுத்தாமல் தன்னை அடையாளப்படுத்துகிறானோ அவன் இந்த கட்சிக்கு லாய்க்கு இல்லாதன்னு சொல்றாரு. நான் என்னை அடையாளப்படுத்தாமல் நான் வேற யாரும் அடையாளப்படுத்த முடியும்? இது வரைக்கும் என்னை அடையாளப்படுத்தவே இல்லை, எனக்கு என்னுடைய திறமைகளை அடையாளப்படுத்தலை. அதனால் நான் நாம் தமிழர் கட்சி விட்டு விலகலான்னு இருக்கேன். முன்னாடி மாவட்ட செயலாளர் இருக்கும்போது
நம்மளே கூட்டம் நடத்துகிறோம், நிதி சேகரிப்போம், அதில் நம்ம வந்து சில இது சரி பண்ணிக்கிட்டு இருப்போம். இப்போ பொருளாளர்னு ஒருத்தருக்கு போட சொல்கிறாங்க, தலைமையிலேருந்து அதை கண்காணிக்கிறாங்க, அது இல்லாமல் செயற்களம்னு கண்காணிக்கிறாங்க. எல்லாரும் கண்காணிக்கும் போது நம்மளால் வந்து பணி செய்ய முடியல, நம்மளோட கைகள் வந்து கட்டப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டுருச்சு. அது மாதிரி இப்போ பொறுப்பும் கலைச்சி விட்டாங்க, பொறுப்பும் திருப்பி கொடுக்கல. புதிய பொறுப்பாளருக்கு போடுவோம், படித்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம், அந்த பகுதியில் நல்ல பணி செய்யக்கூடியவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து இத்தனை வருஷமாக நம்ம இருந்தபோது அது திடீர்னு அதை ஏற்றுக்க முடியாமல் தான் மனசு தடுமாறி நான் கட்சி விட்டு விலகலாம்னு முடிவெடுத்தேன். இதை எல்லாத்தையும் தாண்டி நான் ரொம்ப காயப்பட்டது, தலைமைக்கு நைட்டு 12 மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, யாருமே ஃபோன் எடுக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட 10 முறை ஃபோன் அடிக்கிறேன், எடுக்க மாட்டாங்க.